ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2017ல ரிலீஸ் ஆன வெரோனிகா அப்படிங்கிற ஒரு வேற லெவல்ல ஒரு ஹாரர் படம் தான் பார்க்க போறோம். இறந்து போன தன்னுடைய அப்பா கிட்ட பேசணும்னு நினைக்கிற வெரோனிகாங்கிற ஒரு பொண்ணு அவங்களோட 2 ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒய்ஜா போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டை இறந்து போன அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசுறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது சில அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதுக்கப்புறமா இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பாகவும் த்ரில்லிங்காகவும் ரொம்பவே ஹாரராகவும் சொன்ன படம் தான் வெரோனிகா. அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க முழுக்க ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் தான் இது. சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் எல்லாம் அதுல வரும். அப்படியே இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு கொஸ்டின் கேட்பேன், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நைட் டைம்ல 2 போலீஸ் வண்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப எமர்ஜென்சி, நாங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிருப்பாங்க போல. அதனாலதான் இந்த நைட்டு 1:30 இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டேட் என்னன்னா 1991 ஜூன் 15. சோ கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணு சொன்ன அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த வீடு முழுக்க ஒரே அலங்கோலமா இருக்கு. எல்லா பொருளுமே கலைஞ்சு போய் கிடக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ளோர்ல சில ரத்த கரைகளுமே இருக்கு. அப்படியே உள்ள போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே போயிட்டு உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போய் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. நமக்கு என்னன்னு சொல்லிட்டு காமிக்கல, அப்படியே கட் பண்ணி 3 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு 2 சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம 3ஆவதா ஒரு குட்டி பையனும் இருக்கா. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் வெரோனிகா. இவங்களோட அம்மா சிங்கிள் மதரா இவங்க 4 பேரையுமே வளர்த்துட்டு இருக்காங்க போல. ரீசெண்டா தான் வெரோனிகாவுடைய அப்பா இறந்துருப்பாரு போல. வெரோனிகாவுக்கு அவங்க அப்பா மேல ரொம்பவே பாசம் அப்படிங்கறதுனால அவங்களுடைய போட்டோ எடுத்து இவங்களுடைய பேக்ல வச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இவங்களோட 2 தங்கச்சியுமே அவங்களோட ஸ்கூல்ல விட்டுட்டு இவங்க ஸ்கூல் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கறதுனால அதை பத்தின சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூரிய கிரகணத்துக்கு அப்ப நிறைய நரபலி எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சாத்தானெல்லாம் இன்னைக்குதான் வழிபடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சூரிய கிரகணம் வரப்போகுது அப்படிங்கறதுனால கிளாஸ் பசங்க எல்லாருமே மொட்டை மாடிக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வெரோனிகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு ரோசாங்கிறவங்கள தனியா கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா கூட இன்னொரு டயானாங்கிற பொண்ணுமே கூட்டிட்டு வந்திருப்பான் அந்த ரோசாங்கிற பொண்ணு. இதனால ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. இருந்தாலும் பரவாயில்ல 3 பேரும் போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. மற்ற ஸ்கூல் பசங்க எல்லாருமே அந்த சூரிய கிரகணத்தை பார்க்கும்போது இவங்க மட்டும் ஏன் பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்கிறது தெரியல. சோ இவங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இருட்டான இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா பேய்களுக்கு கூட பேசுற அந்த ஒய்ஜா போர்டு அப்படிங்கிற போர்டை யூஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களே நிறைய பேருக்கு இந்த போர்டை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். வெரோனிகா இறந்து போனா அவங்க அப்பாட்ட பேச வந்திருக்காங்க. அதே போல அவங்களுடைய ஃப்ரெண்டு ரோசா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க போல, அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. புதுசா 3ஆவதா வந்த இந்த டயானாவோ அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ரீசெண்டா தான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பான். சோ அவங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி வந்திருப்பாங்க. இப்போ ரோசாவோ நம்ம யார்கிட்ட பேச போறோமோ அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது பொருள் வேணும், நீங்க ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் தான் அவங்களுடைய அப்பாவுடைய போட்டோ கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து மேல வைக்கிறாங்க. அதே போல டயானா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த பொருளுமே இல்ல. ரோசாவுமே எந்த பொருளுமே கொண்டு வரல. இப்போதைக்கு வெரோனிகா மட்டும்தான் போட்டோ கொண்டு வந்திருக்காங்க. சோ வெரோனிகாவுக்காக இவங்க 3 பேருமே ப்ளே பண்ண போறாங்க. இப்போ ஒரு கேண்டில் அந்த இடத்துல ஏத்தி வச்சுட்டு ஒரு கண்ணாடி கிளாஸை கவுத்தி போட்டுட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து இங்க யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த கிளாஸ் அதுவாகவே மூவ் ஆகுது. இதனால 3 பேருமே பயந்து போயிடுறாங்க. திடீர்னு கிளாஸ் மூவ் ஆனதுனால நீ நகத்தினியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இங்க ஏதோ ஒரு ஆத்மா வந்திருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க வெரோனிகாவுடைய அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நோங்கிற இடத்துக்கு போகுது. அது மட்டும் இல்லாம தாறுமாறா அந்த கிளாஸ் நகர்ந்துகிட்டே இருக்கு. என்னன்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா அவங்க கை வச்சிருக்கிற அந்த கிளாஸ் திடீர்னு சூடு ஏற மத்த 2 பேருமே கை எடுத்துடுறாங்க. வெரோனிகா மட்டும்தான் இப்ப அந்த இடத்துல கை வச்சிருக்காங்க. இப்ப அந்த கிளாஸ் கரெக்டா ஒரு சூரியன் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேல நின்னுகிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்ப வெளியில காமிக்கிறாங்க. மொட்டை மாடியில இருந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் எல்லாருமே அந்த கிரகணத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சூரியன் ஃபுல்லா மறையும் போது அதே சமயத்துல வெரோனிகா கைய வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கிளாஸ் பட்டுன்னு வெடிக்குது. வெரோனிகா அப்ப கூட கை எடுக்காம அப்படியே நீட்ன மேனிக்கே நின்னுட்டு இருக்கா. அந்த கிளாஸ் வெடிச்சதுல அவளுடைய கையில காயமா இருக்கும் போல. சோ அதுல இருந்து ஒரு டிராப் ரத்தம் விழுகவும் அதே சமயத்துல அந்த கிளாஸ் வெடிச்சப்போ அந்த கேண்டில் கீழே விழுந்திருக்கும். அந்த கேண்டில் வந்துட்டு இந்த போர்டு மேல விழுந்து அந்த இடமே தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இதனால மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் தீ அணைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வெரோனிகா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே படுத்து கிடக்குறா. சுயநினைவே இல்லாம இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சமயத்துல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தீயை அணைச்சிடுறாங்க. இப்ப அப்படியே வெரோனிகா பித்து பிடிச்ச மாதிரி ஏதோ முணங்கிக்கிட்டே இருக்காங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்கள உசுப்பி எடுப்பிடுறாங்க. இந்த சமயத்துல பார்க்கும்போது அந்த தீயை அணைக்கும் போது அந்த போர்டு 2ஆ உடஞ்சிருக்கும் போல, ஒய்ஜா போர்டு. ஸோ அதை எடுத்து வெரோனிகா அவங்களுடைய பேக்ல வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஸ்கூலும் முடியுது. அவங்களுடைய தங்கச்சி கூட்டிட்டு அப்படியே வெளியில போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்கூல்ல கண்ணு
தெரியாத ஒரு சிஸ்டர் இருப்பாங்க போல. அவங்க வெரோனிகாவை அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. கண்ணு தெரியாதவங்க இப்ப நம்மளே பாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த வெரோனிகாவோ அவளுடைய பேகை அந்த கட்டிலுக்கு அடியில வச்சுட்டு அப்படியே எல்லாருமே உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தம்பி தங்கச்சி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெரோனிகா சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது பாதியிலே ஸ்டக் ஆகி நின்று போகுது. வெரோனிகாவில் அவளுடைய கையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு வாய்க்கு கொண்டு வர்றா. ஒரு மாதிரி வித்தியாசமா சாப்பிடும் போது அந்த இடத்துக்கு அவங்களுடைய தங்கச்சி ஒரு பால் பாக்கெட்டோட வந்திருப்பாங்க. வெரோனிகாவை பார்த்து அதிர்ச்சியாகி அந்த பால் டப்பாவை கீழே போட அந்த சவுண்டை கேட்டுதான் வெரோனிகா நார்மல் ஆகுறாங்க. இவ்வளவு நேரம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா அவளோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண போவாங்க. அந்த சமயத்துல பார்த்தா கண்ணாடியில இவங்களுடைய ஷோல்டர்ல ஏதோ காயம் பட்ட மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பார்ப்பாங்க. இதே மாதிரி இவங்களுடைய வீட்டுல ரொம்ப வினோதமான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இது மாதிரி ஒரு சமயத்துல அவனுடைய தம்பியை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க பாத்டப்ல. அந்த சமயத்துல பக்கத்துல இருக்க ரூம்ல இருந்து கதவை டம்முன்னு யாரோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. தன்னுடைய இன்னொரு தங்கச்சி தான் அதை பண்ணிக்கிட்டு இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்ட அந்த ரூமுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அங்க எதுவுமே இருக்காது. பார்த்தா திடீர்னு உள்ள குளிச்சுக்கிட்டு இருந்த தம்பி திடீர்னு வழியில கதற மாதிரி சவுண்டு கேட்கும். அதே சமயத்துல இவங்க வந்த ரூமோட டோரு க்ளோஸ் ஆயிரும். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா அந்த கதவு திறந்துட்டு வெளியில வந்து பார்த்தா வெரோனிகாவுடைய தம்பி ரொம்பவே சூடான தண்ணியில குளிச்சிருப்பான் போல இருக்கு. நம்ம வெரோனிகாவுக்கு சுடு தண்ணி ஓபன் பண்ணி விட்ட மாதிரி ஞாபகமே இல்ல. கொஞ்ச நேரத்துல அந்த சுடு தண்ணியினால வெந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. தெரியாம பண்ணிட்டேன்டா சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த சின்ன பையனும் நீங்க இதை பண்ணலக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே நைட் ஆகுது. அவளுடைய பெட்டுக்கு அடியில வச்சிருந்தா இல்லையா அந்த ஒய்ஜா போர்டோடைய பேக், அந்த பேக் எடுத்து அவளுடைய கபோர்ட்ல வச்சுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நடுராத்திரியில திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்டு எழுந்துப்பாங்க. அப்படி எழுந்து பார்க்கும்போது பக்கத்துல தூங்கிட்டு இருந்த ரெண்டு தங்கச்சிகளையும் காணோம். என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க இருக்கிற கபோர்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். பயந்து போய் மெதுவா அந்த கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா அங்கதான் அந்த ரெண்டு தங்கச்சிங்களும் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பின்னாடி இருந்து யாரோ பேசுற மாதிரி தெரியும். அப்படியே திரும்பி பார்த்து டார்ச் அடிச்சு பார்த்தா ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கும். அது உங்களோட அப்பா உருவம் மாதிரி தெரியும். கொஞ்ச நேரத்துல பார்த்தா பயமுறுத்துற மாதிரி வந்து ஒரு எரிஞ்சு போன கை வந்துட்டு இந்த வெரோனிகாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி நெரிச்சுக்கிட்டு இருக்க. பயங்கரமா இவளும் வழியில கத்திக்கிட்டு இருப்பா. பார்த்தா இது எல்லாமே கனவு தான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்களுடைய ஃப்ரெண்டு ரோஸா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. இதனால நான் பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அங்க இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுடைய அப்பாவுடைய போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதை எடுத்துட்டு திரும்பும்போது பார்த்தா அந்த கண்ணு தெரியாத சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு டக்குன்னு நின்றுகிட்டு இருக்குமோ டக்குன்னு இவங்க பயந்துடுறாங்க. அதே சமயத்துல அந்த கண்ணு தெரியாத சிஸ்டர் உன் கையில என்ன வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வெரோனிகா கையில வச்சிருக்கிற ஒரு பொருளை இவங்க கரெக்டா பார்த்துட்டாங்க போல இருக்கு. உங்களுக்கு எப்படி என் கையில இருக்கிற பொருள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் பாக்குறதுக்கு கண்ணு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல நீ என்ன பண்ற, எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வெரோனிகா ஆல்ரெடி பயத்துல இருக்காங்க இல்லையா, நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. இதனால இந்த சிஸ்டர் கிட்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் நான் ஒய்ஜா போர்டை யூஸ் பண்ணேன். ஆனா எனக்கு அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்ணு தெரியாத அந்த சிஸ்டரோ நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டமா, உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணது உங்க அப்பா கிடையாது, வேற ஒரு கொடூரமான சாத்தானை கொண்டு வந்திருக்க, இனிமே தான் நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம உன் தம்பி தங்கச்சியும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்பவே பயத்தோட அங்கிருந்து வெளியில வர நம்ம ஹீரோயினும் இந்த பிளாக் மேஜிக்கை பத்தின சில புக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட டிராயிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ஒரு பேப்பர்ல வரைஞ்சி அந்த இடத்துல மாட்டி விடுறா. அதே சமயத்துல இந்த பில்டிங்ல இருக்கிற இந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இவங்களோட வீட்டுக்கு கீழே இன்னொரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்காரங்க வந்து இந்த ஹீரோயின் கிட்ட நைட் எல்லாம் என்னமா பண்ற, குதிச்சுக்கிட்டே இருப்பியா, விடிய விடிய குதிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது, அது மட்டும் இல்லாம எங்களுடைய சீலிங்ல ஏதோ கரை மாதிரி வடிஞ்சுக்கிட்டு இருக்கு, உங்க ரூம்ல ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே மேம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே மேம் அப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க டோரை திறந்து உள்ள போகும்போது பார்த்தா யாரோ ஒரு மர்மமான உருவம் ஹீரோனுடைய தங்கச்சிங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள போற மாதிரி தெரியுது. சோ யாரா இருக்கும்னு சொல்லி போய் பார்க்கும்போது அவங்க தங்கச்சி ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டோரை லாக் பண்ணிட்டு வெளியில வரலான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா திடீர்னு இவங்க வரைஞ்சு வச்சாங்க இல்லையா ஒரு சைனு, இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம், அது திடீர்னு அப்படியே பத்தி எரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அங்க தூங்கிட்டு இருக்க ஹீரோனுடைய தங்கச்சி ஒரு எரிஞ்சு போன கை நெரிக்கிற மாதிரி இருக்கு கழுத்தை பிடிச்சி. சோ டக்குன்னு அந்த பொண்ணும் வழியில இருந்து எழுந்துக்கிறா. பார்த்தா அந்த கை யாரோட இதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். டக்குன்னு கை எடுத்துக்கிறா. இந்த சமயத்துல ஹீரோயினுடைய தங்கச்சிங்க ரெண்டு பேருமே தன்னுடைய அக்கா தான் தன்னுடைய கழுத்தை நெரிச்சுதான் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோனுக்கே இந்த விஷயம் தெரியாது. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோனுடைய தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க எழுந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கறதுனால ஹீரோனுடைய கையை பிடிச்சி ஒரு தங்கச்சி கடிக்க ஆரம்பிக்க, அதே சமயத்துல அவங்க தம்பி இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு ஹீரோனுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். வழியில பயங்கரமா ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காங்க.
ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா கண் முழிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே அவங்களுக்கு வந்த கனவு. அப்படியே கட்டில பார்க்கும்போது பார்த்தா அவங்களுக்கு பீரியட்ஸா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இருக்கு அவங்களுக்கு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அந்த பெட்ல இருக்கிற அந்த ரத்த கரையை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த பெட்டை தூக்கிட்டு கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பெட்டை தூக்கும் போது பார்த்தா அந்த பெட்டுக்கு அடியில ஏதோ ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அதுவும் ஏதோ எரிஞ்சு போன மார்க் மாதிரி இருக்கும். இதை பார்த்து ஷாக் ஆகி போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெளியில வராங்க. அந்த சமயத்துல பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா ஹீரோனுடைய சின்ன தம்பி இருப்பான் இல்லையா, அவன் இன்னும் ஸ்கூல் போகவே ஆரம்பிக்கல. ஆனா ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏய், நீ தான் ஸ்கூலே போகலையே, உனக்கு எப்பறம் இதை படிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலா இதை நான் படிக்கலக்கா, நம்மளுடைய அப்பா தான் டெய்லி எனக்கு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஹீரோனும் ஷாக் ஆகி போயிட்டு, இங்க பாரு, திரும்பவும் உங்க அப்பா உங்ககிட்ட வந்து கதை சொன்னாருன்னா காதை முடிக்கோ, என்ன கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த சமயத்துல ஏதோ சந்தேகப்பட்டு இவனுடைய ரூம்ல இவன் பெட் இருக்கும் இல்லையா, அந்த பெட்டை தூக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தா ஹீரோனுடைய பெட்டுக்கு அடியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரொம்ப பெருசா ஒரு எரிஞ்ச உடம்பு அந்த பெட்ல கிடந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எரிஞ்சு போன மாதிரி ஒரு கரை இருக்கு. அதே மாதிரி இன்னொரு தங்கச்சியோடைய பெட்டையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுவுமே அப்படிதான் இருக்கு. இதனால பயந்து போன வெரோனிகாவோ நேரா போயிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு கண்ணு தெரியாத சிஸ்டரை பார்த்தாங்க இல்லையா, அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. அந்த சிஸ்டர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்க கண்ணு எப்படி போச்சு அப்படின்னா, அவங்களுடைய கண்ணுக்கு சாத்தான்லாம் தெரிஞ்சிருக்கு. இதனால அதை பார்க்க முடியாம தன்னைத்தானே அந்த கண்ணை குருடாக்கிக்கிட்டாங்க. அப்படி இருந்துமே அந்த சாத்தானை அவங்களால பார்க்க முடியுது அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னா நீ எப்படி இந்த சாத்தானை இங்க வரவழைச்சியோ அதே மாதிரி நீ அவங்கள இங்க இருந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுதான் இங்க இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த புக்கு உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு புக்கையும் கொடுக்குறாங்க. அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த சாத்தானை எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு இவங்களோட ஃப்ரெண்டு ரோஸா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம அந்த கேமை மறுபடியும் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இவங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஃபர்ஸ்ட் இவங்க ஒய்ஜா போர்டு பிளே பண்ணாங்க இல்லையா, நம்ம வெரோனிகா கூட மயங்கி போயிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா ஏதோ உளறிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க என்ன உளறிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் 3 நாள்ல இந்த வெரோனிகா இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஸோ இந்த விஷயத்த சொல்லும்போது வெரோனிகாவுக்கு இன்னும் அல்லே இல்லை, ரொம்பவே பயந்து போறா. அது மட்டும் இல்லாம திரும்ப அந்த கேமை நம்ம விளையாடணும், நீ வரியா அப்படிங்கிற மாதிரி ரோசா கிட்ட கேட்கும்போது, அவ உனக்கு என்ன பைத்தியமா, ஏற்கனவே விளையாண்டதே போதும், நம்ம திரும்பவும் அந்த பேயை கொண்டு வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நான் இனிமே விளையாட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பவும் ஹீரோனுக்கு ஒரு வழியே இல்லை, எப்படியாவது பிளே பண்ணி தான் ஆகணும், அதை தனியாகவும் விளையாட முடியாது, அதுக்காக தான் இப்போ ரோசாவை கூப்பிட்டுருப்பாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய அம்மாவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்க கூட தங்கிக்கிறீங்களாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லப்பா எனக்கு வேலை அதிகமாக இருக்கு, என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வேற வழியே இல்லை, இவங்க அந்த ஒய்ஜா போர்டை திரும்ப பிளே பண்ணி தான் ஆகணும். அதுக்காக இவங்களுடைய தங்கச்சிகளை சூஸ் பண்ணுறாங்க. ஹீரோனா அவங்களுடைய தங்கச்சி தம்பியை கூப்பிட்டு, இங்க பாருப்பா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம், இதுக்காக ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும். என்னன்னா, அந்த சின்ன பையன்கிட்ட ஒரு பேஜை ஓபன் பண்ணி அதுல இருக்க ஒரு படத்தை அந்த வீடு முழுக்க வரைய சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து அந்த சாத்தான வெளியே தொடர்றதுக்கான ஒரு பிக்சர். அவனும் வீடு முழுக்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல உடஞ்சு போன அந்த ஒய்ஜா போர்டை எடுத்து மறுபடியும் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. இந்த சமயத்துல அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, ஹீரோனோட தம்பிக்காரன் சின்ன பையன், அவன் வந்துட்டு ஒரே பிக்சரே எல்லா இடத்துலயும் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போர் அடிக்குது ஒரே பிக்சர் வரையறதுக்கு. இதனால பேஜை திருப்பி வேற ஒரு பிக்சரை வேற இடத்துல வரைகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்துல வெரோனிகாவோ அவங்களோட 2 தங்கச்சியோட சேர்ந்து அந்த ஒய்ஜா போர்டை உடஞ்ச ஒய்ஜா போர்டை பிளே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரை எடுத்து வச்சு ரெடி ஆகுறாங்க. 3 பேரும் அந்த டம்ளரை தொட்டுக்கிட்டு, இங்க யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வெரோனிகா கேட்கும்போது எஸ்ங்கிற மாதிரி வருது. அதே சமயத்துல உங்களுக்கு நான் குட் பை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன், குட் பை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த சமயத்துல எஸ்க்கு பதிலாக நோங்கிற இடத்துக்கு போகுது. அந்த சாத்தான் இன்னும் இங்கே தான் இருக்கும் போல இருக்கு, அதுக்காக தான் இந்த நோங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. அதே சமயத்துல அந்த பேய் எப்படி விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த புக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு பாட்டை பாடணும், எல்லாருமே சேர்ந்து பாடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதனால அந்த 3 பேருமே சேர்ந்து அந்த பாட்டை பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே மெல்லிசான குரல்ல எல்லாருமே பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள அமானுஷமான சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய டம்மு டும்முன்னு சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதனால வெரோனிகாவோ தன்னுடைய தங்கச்சிங்க கிட்ட, தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க, நீங்க பாட்டை பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பார்த்தா அந்த ஒய்ஜா போர்டு டக்குன்னு உடஞ்ச மாதிரி ஆயிடுது. ஆல்ரெடி உடஞ்ச போர்டு தான் திரும்ப உடஞ்ச மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அவங்க கையில பிடிச்சிருந்த கிளாஸ் அப்படியே உருண்டு ஒரு பக்கமா ஓட ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே பயந்து போய் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் அந்த உருண்டு போன அந்த டம்ளரையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ரூம்குள்ளார போகுது. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா இவங்களுடைய பெட்ரூம் தான். அந்த பெட்ரூம்ல அந்த பெட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கரை இருக்கு, எரிஞ்ச மாதிரியான ஒரு கரை. எடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரையவே அப்படியே உத்து பார்க்கும்போது பார்த்தா டக்குன்னு அந்த பெட்டுக்குள்ள இருந்து ஒரு எரிஞ்ச கை வந்துட்டு ஹீரோனுடைய கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயினும் பயந்து போய் கத்துறா. அது மட்டும் இல்லாம அந்த
அந்த கையில இருந்து எப்படியாவது தன்னை விடுவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கையை எப்படியோ விடுவிச்சுட்டு அங்க இருந்து ஓடி வந்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க. எங்க வீட்டுல யாரும் பூந்துட்டாங்க, எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஹீரோயினுடைய சின்ன பையன் அந்த டோர் கிட்ட போகும்போது கரெக்டா அந்த எரிஞ்சு போன உருவம் வந்துட்டு அந்த தம்பிக்காரனை அப்படியே தூக்கிட்டு போயிடுது. இதனால பதறி போன ஹீரோயினும் எப்படியாவது சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி போன்ல சொல்லிட்டு போனை தூக்கி போட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அந்த வீடு முழுக்க ரொம்பவே இருட்டா இருக்குது அப்படிங்கறதுனால கால் தடிக்க அப்படியே கீழே விழுந்து அப்படியே மயங்கிடுறா. கொஞ்ச நேரத்துல ஒரு ரூம்ல கண் முழிக்கிறா. பார்த்தா இவளுடைய தம்பி அங்கதான் இருக்கிறான். அவனை உடனே தூக்கிட்டு அங்க இருக்கிற 2 தங்கச்சியும் எப்படியோ கூட்டிட்டு இங்க இருந்து முதல்ல தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா மெயின் டோருக்கு வந்துட்டு அவங்கள தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க கண்ணாடியை பார்த்தா இவ்வளவு நேரம் அவங்க கையில வச்சிருந்தது இவங்க தம்பியே கிடையாது, வெறும் கையை தான் அப்படி வச்சிருந்திருப்பாங்க போல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மறுபடியும் இந்த தம்பியை தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த சமயத்துல இன்னும் அவன் பாத்ரூம்ல தான் இருப்பான் போல இருக்கு. அவனை பிடிச்சி ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல ஹீரோயினை ஏதோ ஒரு விஷயம் அட்டாக் பண்ணுது. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி உடஞ்சி ஒரு துகள் மாதிரி இருக்கும். அதுல ஒரு ஷார்ப்பான கண்ணாடி எடுத்துட்டு யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருப்பா. அந்த சமயத்துல தான் பின்னாடி ஒரு கொடூரமான உருவம் ஹீரோயினுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுடைய ரூம்ல இருந்து தான் அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா தம்பிக்காரன், அவனுடைய சவுண்ட் வருது. சோ அந்த ரூமை நோக்கி இவ போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவன் ரொம்பவே பயந்து போய் ஒரு கபோர்டுக்குள்ளார ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் போல. சோ அந்த டோரை ஓபன் பண்ண உடனே அவன் டக்குன்னு காதை மூடிக்கிட்டு வெரோனிகா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கூப்பிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இந்த சின்ன பையனும் அப்பா டெய்லி வருவாரு கதை சொல்லுவாருன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அப்படி வரும்போது என்ன கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி வெரோனிகா சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி தான் இப்ப வெரோனிகாவை காதை மூடிக்கிட்டு கூப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்ப இவ இருக்கிறது உண்மையான வெரோனிகாவே கிடையாது, அந்த பேய் தான் போல இருக்கு. அவங்க அப்பா உருவத்துல அவனுக்கு தெரியுது. இதனாலதான் கத்துறா. இப்பதான் ஹீரோனிக்கே ஒரு விஷயம் புரியுது. அந்த ஒய்ஜா போர்டு விளையாடின உடனே நமக்கு பேய் பிடிச்சிருது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தம்பி தங்கச்சியை கொலை பண்ணதுமே இவளுடைய உடம்புல இருக்கிற அந்த பேய் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. இதனால நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த பேயும் இறந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்மளுடைய தம்பி தங்கச்சியோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில வச்சிருக்கிற அந்த கண்ணாடி பீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இவளுடைய கழுத்தை அறுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சாத்தான் வந்துடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோனுடைய வாய்க்குள்ள அந்த சாத்தான் அதோடைய கையை விடுது. இதனால வழியில பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த போலீஸுங்க 2 பேர் வந்திருப்பாங்க. இந்த சீனை தான் அவங்க பார்த்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுடைய கண்ணுக்கு அந்த சாத்தான் தெரியல. அந்த இடத்துல பயந்துகிட்டே அவங்க வழியில கதறிக்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது. உடனே உங்களை எப்படியோ காப்பாத்தி ரெஸ்கியூ டீம் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துருது. அதே சமயத்துல வெளியில ஹீரோனுடைய அம்மா வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ளார ஃபுல்லாவே இந்த மாதிரி போலீஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால ரொம்ப பயந்து போய் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு மாதிரி ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாங்க. அதே சமயத்துல உள்ள இருக்கிற அந்த போலீஸை காமிக்கிறாங்க. அங்க வெரோனிகாவுடைய போட்டோ கீழே கிடக்குது. அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு தொடும்போது பார்த்தா அவருடைய கை வந்து அந்த கண்ணாடி சுட்டுடுது. இதனால டக்குன்னு கீழே போட்டுறாரு. அந்த சமயத்துல அவருடைய ரேடியோல ஏதோ ஒரு விஷயம் இன்ஃபார்ம் பண்றாங்க. என்ன அப்படின்னா இப்ப ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா வெரோனிகா, அவங்க போற வழியில இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கீழே பார்க்கும்போது பார்த்தா கீழே கிடைக்கிற அந்த வெரோனிகாவுடைய போட்டோ அப்படியே அதுவாவே எரிய ஆரம்பிக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே உண்மை சம்பவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 90s காலத்துல இது உண்மையாவே ஒருத்தவங்களுக்கு நடந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை பத்தி விசாரிச்ச ஒரு போலீஸ்க்கு ஏதோ ஒரு அமானுஷமான விஷயத்த பார்த்ததாகவும் அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல அப்படிங்கறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த படம் எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய 2வது சேனல் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.